பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கக்கூடிய தரம் 5ஐ சேர்ந்த ஒரு மாணவன் தன்னுடைய புத்தக பையில போதைப் பொருளை எடுத்து சென்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது நேற்றைய தினம் பேலியகுடை பகுதியில் ஒரு பிரிவினாவில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இது தொடர்பில் அவர் மேலும் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல பாடசாலையில தரம் 5ல கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய புத்தக பையில போதைப் பொருளை எடுத்து சென்றிருக்கிறாரு. இதை பார்த்த சக மாணவர்கள் இவர் போதைப் பொருள் வைத்திருக்கிறத ஆசிரியர்களிடம் கூறியிருக்கிறாங்க. இப்படி அவர் போதைப் பொருள் வைத்திருப்பது தெரிய வந்த நிலையில அவருடைய பையை சோதனையிட்டு பார்த்த போது அங்க அவருடைய பையில போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்திருக்குது. மட்டும் இல்லாம அந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதன் போதுதான் தெரிய வந்திருக்கு அவருடைய, அதாவது அந்த சிறுவனுடைய தந்தை போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுல இதன் பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் அந்த சிறுவனுடைய தாய் உயிரிழந்து விட்டதாகவும் இதன் அடிப்படையில் அந்த சிறுவனை தன்னுடைய போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு தந்தை பயன்படுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் அந்த தந்தை மூலமாக அந்த சிறுவனுடைய புத்தக பையில போதைப் பொருள் வைக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு.